Before I end this concert, என்னோட பயங்கரமான ஃபேன் அவன். He has won in his life, he is still winning with his friends. அவனை இப்பதான் நான் வந்து வாழ்க்கையில் முதல் முறையா ஜூன் 14 அவன் பர்த்டே இன்னைக்கு அதே மாதிரி ஃபேன்ல மெயில் போட்டிருந்தான். அதை படிச்சுட்டு வந்து மதுரையில் அவனுக்கு கேக் வெட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தோம். அன்னைக்கு பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி சே இப்படி ஒரு ஃபேன் இருக்கிறது நான் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃபீல் ஆனேன். கிஷோர் அண்ணா எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ கிஷோர். நல்லா இருக்க நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கிஷோர். நீ உன்னை பத்தி சொல்லு கிஷோர், எல்லாரும் கேட்கணும் கிஷோர். நான் வந்து அண்ணனோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபேன். நான் மியூசியம் முறுக்குல இருந்து அண்ணனோட மியூசியம் முறுக்கு படத்தை பார்த்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 7 singles and 7 ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் டைரக்டர். ஸோ கிஷோர்னால ஃப்ரீயா நம்மள மாதிரி நடக்க முடியாது, இது பண்ண முடியாது. நீ தான் சொல்லு கிஷோர், அதான் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினா கிஷோர், அதை நினைச்சு நீ என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கியா கிஷோர்? நோ நான் வாய்ப்பே இல்லை. வாட் இஸ் கீப்பிங் யூ மேக்கிங் யூ மூவ் கிஷோர்? மியூசிக் அண்ணா. கிஷோர் சொல்றான் அவனுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்க படத்தை பார்த்து தான் நான் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எழுதி வச்சுக்க கிஷோர், இது உனக்காக சொல்ல, அதனாலதான் உனக்கு மைக் கொடுத்து இத்தனை பேர் முன்னாடி சொல்றேன். நீ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் மை ஃபேன்ஸ் டு பி. ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார் கிஷோர். என்ன ஆனாலும் தனக்கு மனசுல பாசிட்டிவா தோன்றதை நினைச்சு ஒரு கனவை நோக்கி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்கான். அவன் கூட ஒரு நண்பன் இருக்கான். அவன் அண்ணா நான் இருக்கேன்னு சொல்லி அவனை எவ்வளவு தூரம் கூட்டு வரான். அன்னைக்கு நான் உண்மையிலே வந்து இவன் கான்சர்ட்டுக்கு நான் வந்துருவேனான்னு சொன்னான். முடிஞ்சா கூட்டு வா அப்படின்னா இன்னைக்கு வந்து கரெக்டா நான் என்டர் ஆறேன். டீம் வந்து சொல்றாங்க அன்னைக்கு நமக்கு நீங்க கேக் வெட்ட போனீங்களா அந்த கிஷோர் வந்து வந்துட்டான் கான்சர்ட்டுக்குன்னு. இட் ரியலி டச்ட் மீ. த லவ் யூ ஹேவ் ஆன் மீ. இதுக்கு நான் என்ன இது பண்ணேன்னு தெரியல எனக்கு. ஐ டோன்ட் பிலீவ் இன் பர்த்ஸ், இந்த ஜென்மம் அந்த ஜென்மம். பட் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு என்னால திருப்பி அதை எப்படி கொடுக்க முடியும் தெரியல. ஆல் ஃபேன்ஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அண்ணா. கிஷோர் சொல்லு. மியூசியம் முறுக்கு பார்ட் 2 வேணும்னா எத்தனை பேருக்கு மியூசியம் முறுக்கு பார்ட் 2 வேணும்? மியூசியம் முறுக்கு பார்ட் 2 எத்தனை பேருக்கு வேணும்? மீசை முறுக்கு 1ல அதான் எடுத்துட்டேனே வாழ்க்கையில. பார்ட் 2 வரணும்னா கண்டிப்பா பார்ட் 2 வேணும்னா எல்லா ஃபேன்ஸோட ரிக்வெஸ்டா நான் கேக்குறேன். கண்டிப்பா கிஷோர், நான் வந்து கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுப்பேன். கண்டிப்பா. தேங்க்யூ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் Thank you Kishore, I love you Kishore. Thank you for coming. You are my family. Thank you. Before I end this concert, என்னோட பயங்கரமான ஃபேன் அவன். He has won in his life, he is still winning with his friends. அவனை இப்பதான் நான் வந்து வாழ்க்கையில முதல் முறையா ஜூன் 14 அவன் பர்த்டே இன்னைக்கு அதே மாதிரி ஃபேன்ல மெயில் போட்டிருந்தான். அதை படிச்சுட்டு வந்து மதுரையில் அவனுக்கு கேக் வெட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தோம். அன்னைக்கு பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி சே இப்படி ஒரு ஃபேன் இருக்கிறது நான் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃபீல் ஆனேன். கிஷோர் அண்ணா எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ கிஷோர். நல்லா இருக்க நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கிஷோர். நீ உன்னை பத்தி சொல்லு கிஷோர், எல்லாரும் கேட்கணும் கிஷோர். நான் வந்து அண்ணனோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபேன். நான் மியூசியம் முறுக்குல இருந்து